வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேம் செய்யறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை? எல்லாராலயும் கேம் செய்ய முடியுமா? என்ன பேக்ரவுண்ட்ல இருந்தா கேம் செய்யறது ஈஸியா இருக்கும்? இந்த மாரி இந்த விஷயத்துக்கான கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோ ஆன்சர் பண்ண போகுது. முதல் விஷயம், கேம் எல்லாராலயும் செய்ய முடியுமான்னா, தி ஆன்சர் இஸ் எஸ். கேம் செய்யறதுக்கான பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படும்? இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தா மட்டும் தான் கேம் செய்ய முடியுமா? இல்ல விஸ்காம் படிக்கணுமா? இந்த மாதிரிலாம் நீங்க கேட்கிறீங்க. நீங்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையாலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கேம் டெவலப்மெண்ட்ல இருந்துச்சுனாலே, நீங்க கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே, கேம் டெவலப்மெண்ட் இல்ல கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே உங்களால ஒரு நல்ல கேம் செஞ்சு முடிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த டைம் ஈஸியா இருக்கு. வித்தவுட் கோடிங் ஈவன் நம்மளால கேம் பண்ண முடியும். அத பத்தின வீடியோ தான் இது. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட், எல்லாராலையும் கேம் பண்ண முடியும்னு சொன்னல, நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் என்ன மிஸ்டேக்னு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணணும், ஒரு கேம் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கேம் இன்ஜினை சூஸ் பண்றோம். ஓகே, நான் யூனிட்டில கேம் பண்ண போறேன், இல்ல அன்ரியல். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, டுட்டோரியல் ஸ்பைர்ல போய் மாட்டிப்போம். தொடர்ந்து பிகினர் டுட்டோரியல் அடுத்துன்னு பார்ப்போமே தவிர்த்து நம்ம கேம் பண்ண ஆரம்பிக்கவே மாட்டோம். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? நம்ம கேமை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு கேமை கம்ப்ளீட்டா நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க இல்ல உங்களோட ஸ்மால் டீம் சேர்ந்து ஒரு கேமை கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் பண்றது. ரெண்டாவது விஷயம், ஒரு செட் ஆஃப் டூல், அதாவது அன்ரியல்னா அன்ரியல் இன்ஜின் இல்ல பிளெண்டர், இந்த மாதிரி டூல்ஸ்ல மாஸ்டர் ஆயிட்டு அதை உங்க போர்ட்ஃபோலியோ போட்டு ஜாப் தேடுறது. இப்போ இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், பட் ரெண்டுமே ரிலேட்டட். எப்படின்னு சொல்லட்டுங்களா? இப்போ ஒரு கேம் செய்யணும்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே தேவைதான். பட் இதுல எதுலையுமே நீங்க மாஸ்டர் ஆகணும் எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் கேம் பண்ணும்போது எல்லாமே நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறோம். இதை சால்வ் பண்றதுக்கு தேவையான நாலேஜ் உங்களுக்கு யூடியூப்ல, சாட் ஜிபிடில நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நீங்க அந்த சமயத்துல யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டு நீங்க கேம் மூவ் ஆன் பண்றீங்க. இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு தெரிஞ்சு நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்களோட அந்த ஒரு சாஃப்ட்வேர்ல மட்டும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஹையர் பண்ணினே போவீங்க. இப்போ நம்ம ஊரோட ஜாப் மார்க்கெட் பத்தி பார்க்கணும். ஜாப் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கணும்னா நீங்க ஒரு டூல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ன்றதுதான் மேண்டிட்டரி. மற்ற டூல் தெரிஞ்சா போதும். பட் கேம் பண்றதுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்க எல்லா டூலும் கத்துக்கணும். அப்பதான் உங்களால ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும். கத்துக்கணும்ன்றது ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டூலை யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். இந்த சைடு இது சரி. நம்மளோட யூடியூப் சேனல் எதை ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னா, ஒரு கேம் ஸ்டார்டிங் ஐடியா இருந்து அந்த கேம் ரிலீஸ் ஆகி அது செல் ஆயிட்டு அதோட பக் அதை அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் இருக்க ப்ராசஸ் இருக்குங்களா, மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்ந்து இந்த மொத்த ஜேர்னியும் கவர் பண்ண போகுது. இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ஓகே, அன்ரியல் பிகினர் டுட்டோரியல், பிளெண்டர் பிகினர் டுட்டோரியல், இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல போறதே இல்லை. நான் சொல்ல போறது ஒரு கேம் எப்படி கம்ப்ளீட் பண்றது. உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் ஒரு இப்போ பிகினர் டுட்டோரியலா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலோட டிஸ்கார்ட் சேனல்லயும் இருக்கும், ஓகேங்களா? இதுல நீங்க இதை பார்த்து ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த இப்ப நான் சொல்ற டாபிக்கை கவர் பண்றதுக்கான இது இருக்கும். அதுக்கு பதிலா மத்த நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்து கேம் டெவலப்மெண்ட் சொல்லித்தராங்க. பட் அவங்க என்ன சொல்லித்தராங்கன்னா, அந்த இன்ஜினை பத்தி சொல்லித்தராங்களே தவிர்த்து அவங்க பப்ளிஷ் பண்றது இல்லை. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஊர்ல கேமை பப்ளிஷ் பண்றதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் தமிழ் கேம்ஸ் தான் நம்ம ஊர்ல வருது. சரி, இப்ப ரெண்டாவது விஷயம்னா, இப்ப நான் ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். அது அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகல. ஆனா நான் கம்ப்ளீட்டட் கேம் எங்கிட்ட இருக்குன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு டூல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டு நீங்க அதை ஷோகேஸ் பண்ணிருப்பீங்க. அதை விட பெஸ்ட் வேல்யூ உங்களுக்கு கம்பெனிஸ்ல இது எதிர்பார்க்கணுமா, ஒரு கம்ப்ளீட்டட் பப்ளிஷ்டு கேம்ல இருக்கிற உங்களோட போர்ட்ஃபோலியோ தான். ஒரு பப்ளிஷ் பண்ணப்பட்ட கேம்ல நீங்க ஒரு 3D மாடலரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோமா, அதுல இருக்க வேல்யூ நீங்க தனியா ஷோகேஸ் பண்ற வேல்யூவை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கேம் பத்தி நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா. ஆக மொத்தம் ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி அந்த ஒரு போர்ட்ஃபோலியோவா லிங்கா இருக்கிறது உங்களுக்கு பயங்கர பெனிஃபிஷியரா இருக்கும். இப்ப 6th ஸ்டாண்டர்ட் பையன் கத்துக்கலாம்னு சொல்றேன். எப்படி கத்துக்கலாம்னு சொல்றேன். கத்துக்கிறது எப்படின்னா உங்களுக்கு யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ், கேம் எப்படி பண்ணலாம் எல்லாமே தனித்தனியா இருக்கும். பிளெண்டருக்கு தனியா ஒரு ஸ்ட்ரீமா இருக்கும், இதுக்கு அன்ரியலுக்கு தனியா இருக்கும். பிளெண்டர்ன்றது பொறுத்த வரைக்கும் ஒரு 3D மாடலிங் அண்ட் அனிமேஷன் சாஃப்ட்வேர் தான். அதுல மொத்தமா கேம் பண்ண முடியும். இதையும் நீங்க கனெக்ட் பண்ணி ஒரு கேம் பண்ணுவீங்க. இதுவும் நீங்க கத்துப்பீங்க, அதுவும் கத்துப்பீங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ன்ற ஒண்ணுக்கு வெளியே வருவீங்க. அது என்னன்னா, நம்ம உண்மையாலே கேம் டெவலப்பரான்ற கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கும் எப்பன்னா கத்துக்கும் போது. இப்போ ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க, அந்த சிண்ட்ரோம் இருக்கும், பட் ரொம்ப கம்மியாயிடும்.
அப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்க்காகவும் தான் ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ண சொன்னேன். சரி, 3வது விஷயம், இப்போ என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலாக நான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ், ஃப்ரீ டூல்ஸ்ன்ற மாதிரி அன்ரியல், பிளெண்டர் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர்வியூ மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காம்பினேஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் இது யூஸ் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. இட்ஸ் நாட் அ ஸ்பூன் ஃபீடிங் வீடியோ. இது எப்படின்னா நீங்கள் எந்த காம்பினேஷனில் போட்டாலும் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் இந்த மாதிரி தான் வரப்போகுது. இது வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி டு ஸ்டார்டிங் பிகினர் டு ஏ கேம் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கேமோட கடவுள் நீங்க தான். அதோட ரூல்ஸ் அது எல்லாமே அதை கம்ப்ளீட் பண்ணி அதில் அப்டேட்ஸ் கொடுக்கறது, அதில் பக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றது உங்களோட வேலை. ஸோ அந்த லெவலுக்கு போறது தான் எப்படின்றது. இருக்கிற எல்லா டூல்ஸோட மெயின் ஸ்கில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஏன் அவ்வளோ முக்கியம்னா, நீங்க இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா இருக்கணும்னு அவசியம். இங்கிலீஷ் படிக்க தெரியணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வீடியோஸ் இருந்தா அவங்க என்ன ஆக்சென்ட்ல பேசினாலும் அது ஓரளவுக்கு சப்டைட்டில் போட்டா வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சாலே நீங்க வந்து நல்ல ஒரு கேம் டெவலப்பரா இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஏகப்பட்ட டூல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. வீடியோஸ், டுட்டோரியல்ஸ் எல்லாமே, ஈவன் வந்து ஃபோரம்ஸ் எல்லாமே இதுல இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கு. கேம் பண்ணோம்னா ஆசை இருக்கு, அம்மா லேப்டாப்ல கேம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஐம் சோ சாரி. அம்மா லேப்டாப்ல உங்களால கேம் டெவலப்மெண்ட் பண்ணுங்க ரொம்ப 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 கஷ்டம். பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணலாம். நான் பண்றதுக்குள்ள நொந்துருவீங்க. அதுல வந்து நீங்க வேற எதனா வந்து ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி ஸ்கில் கத்துக்கணும். அப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல ஓரளவுக்கு இது பண்ணும்போது நல்ல ஒரு பிசியோ நல்ல ஒரு கேமிங் லேப்டாப்போ வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க 2D கேம் பண்ணலாமே, இந்த கேம் பண்ணலாம். இல்ல, ஆக்சுவலா நீங்க அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கொஞ்சம் நல்லா கத்துக்கணும் இந்த ஃபீல்ட்லன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு நல்ல லேப்டாப் தேவை. அம்மா லேப்டாப்ல நீங்க வெறும் டுட்டோரியல்ஸ் பார்க்கலாம். பட் டுட்டோரியல்ஸ் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வேலை, இந்த இண்டஸ்ட்ரியில வேலை வேணும்னாலும் ஒரு கேமை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னாலும் கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு நல்ல பிசி தேவைப்படும். ஓகே, இந்த மாதிரி டிவைஸ் விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுதான் இப்போதைக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. ஆனா வேற எந்த வழியில உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னா, டிஸ்கார்ட்ல வந்து நான் வந்து டுட்டோரியல்ஸ்லாம் வந்து லிங்க் கொடுக்குறேன் அப்படிலாம் சொன்னல. உங்களுக்கு எப்படி வந்து எந்தெந்த ஸ்டெப்ல இருந்து எப்படி போகணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்க பண்ற கேம்ல உங்களால வந்து ChatGPT வச்சோ யூடியூப் வச்சோ வந்து உங்களால கிளியர் பண்ண முடியுதுன்னா, இந்த டிஸ்கார்ட்ல உங்களையும் என்னையும் மாதிரி நிறைய வந்து டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. பிகினர் டெவலப்பர்ஸ் டு ப்ரோ வரைக்கும் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தா அவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முன்னாடி வரலன்னா கூட அவங்க எப்படியாச்சும் தேடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ப்ரோ டெவலப்பர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து இவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஸோ இது ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்றோம். அதனால வந்து இந்த டிஸ்கார்டை வந்து பயங்கர ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து நல்ல அடுத்த ஸ்டெப் கேம் டெவலப்மெண்ட்ல, கேம் கிரியேஷன்ல அடுத்த ஸ்டெப் நம்ம எல்லாம் போறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. சரி, இப்போ முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு வந்து, நான் யாரு, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை இப்பெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, இது எனக்கு தேவையான வேலை தான். இது நம்மளுக்கு தேவையான வேலை. ஏன்னு சொல்லட்டுங்களா, நம்மளோட பாஸ்ட், நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்ட் ஃபார்ம்ல அவங்க வந்து தமிழையும் அவங்களோட கல்ச்சரையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. இப்போ நம்ம தமிழாளுங்க நம்மளுக்கு கொஞ்சம் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வேற லெவல்ல இருக்குன்றதா இந்த கேம் இண்டஸ்ட்ரின்றது மூவி அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியை விட மிக பெருசு. இதனால என்ன மேட்டர்னா, இந்த இண்டஸ்ட்ரியிலையும் நம்மளோட கல்ச்சர் அண்ட் தமிழோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ன்றத நான் ஆசைப்படுறேன். அதுக்கான ஒன்லி வே தான் நான் ஒரு AAA கேம் பண்றேன். அது வந்து எவ்வளவு நாள் ஆகும்னா எனக்கு தெரியணும். ஆனா நான் முயற்சி பண்ணினே இருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்களோட கேமையும் நிறைய கொண்டு வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஓப்பன் அப் ஆகும். இந்த மார்க்கெட் இப்பதான் பட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இது வளரும் போது நம்ம இதுல வேலை செஞ்ச நம்ம எல்லாமும் சேர்ந்து வளரும். அதே மாதிரி நம்மளோட கல்ச்சர் அண்ட் நம்மளோட தமிழும் வளரும்.
அதுக்கான இதுதான் இது. அதுக்கான முதல் ஸ்டெப் இது. இதுக்கு வந்து இன்னொரு விஷயம், நீங்க பண்ற கேம வந்து எல்லாரும் காசு குடுத்து வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த கேம் பண்ணாலும் நான் ஒரு அஷ்யூரிட்டி தரேன். யாரால நம்மளோட டிஸ்கார்ட் சேனல்ல நம்ப கம்யூனிட்டிக்குள்ள யாரால அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. 2வது விஷயம், நம்மளோட கேம் ஸ்ட்ரீமர்ஸ்லாம் வந்து தங்கமானவங்க. ஒரு சின்ன அன்சார்ட்டட் கேம்ல தமிழ் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு கை தட்டுறவனுங்க கன்ஃபார்மா நீங்க ஒரு தமிழ் கேம் பண்ணீங்கன்னா அவங்களோட மொத்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ நாங்களும் ரெடியா இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து வளருவோம். ஓகேவா? வாழ்க தமிழ். நன்றி.